ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு சிலிகான் வேலியில் நடந்த வங்கி சம்பவம். யாருக்கு வேணால் ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்கலாம், ஆபத்து நேரலாம். சிலிகான் வேலியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் பேங்க்னு சொல்லலாம். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எல்லாருமே அவங்க பணத்தை, அவங்க சொந்த பணத்தை, இது ரெண்டு வேறு, நிறுவன பணம் ஒரு பக்கம், சொந்த பணம் இன்னொரு பக்கம், எல்லாத்தையுமே ஒரு வங்கியில் வச்சுருக்காங்க. இது தவிர அவங்க எந்தெந்த கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியினுடைய பணத்தை, உபரி பணத்தை இந்த வங்கியில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டா எனக்கு பெட்டர், டெக்னாலஜிக்கலி எங்கே பெட்டராக இருக்கோ அந்த இடத்துல வச்சா நான் உடனே பார்க்க முடியுன்றது வெஞ்சர் கேபிட்டலிஸ்டினுடைய ஒரு நிலைப்பாடு, சரியானதும் கூட. அந்த நிலைப்பாட்டோட எல்லா உபரி பணத்தையும் ஒரு வங்கியில் கொண்டு போய் கொட்டுறாங்க. எங்கன்னா சிலிகான் வேலி பேங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு வங்கியில். இந்த வங்கி கிட்ட $175 பில்லியன் அளவுக்கு டெபாசிட்ஸ் இருக்குது, 209 பில்லியன் அளவுக்கு சொத்துக்கள் இருக்குது, கடன் கொடுத்துருக்காங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், தேவைக்கு மேலே அவங்களுக்கு உபரி பணம் வருது. எப்படி நம்மளை கூப்பிட்டு ஒருத்தன் கடன் கொடுக்குறானோ அந்த மாதிரி இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், நிறுவன உரிமையாளர்கள், நிறுவனங்கள் எல்லாருமே பணத்தை நிறைய சேர்த்துட்டோம், இப்போதைக்கு பணம் தேவையில்லை, எங்களுக்கு பணம் அப்புறம் தான் தேவைப்படும், அதனால உங்கள் வங்கியில் வைக்கணும்னு இவங்ககிட்ட போய் தேவைக்கு மேலே பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அன்னைக்கு 0 இன்ட்ரெஸ்ட் இருக்குது அமெரிக்காவில், வட்டி விகிதங்களே 0 கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது 1.75% கிடைக்கக்கூடிய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் 10 வருஷ காலத்துக்குள்ள பணமாக திரும்பக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதில் கொண்டு போய் இவங்க இந்த உபரி பணத்தை போடுறாங்க. யாருமே எதிர்பார்க்கல, கோவிட் வந்த பீரியடில் அமெரிக்கா பூரா பணம் புழங்கின காலகட்டத்தில் இந்த இடத்துலேருந்து வட்டி விகிதங்கள் கூடும் என்று யாரும் எதிர்பார்க்கல. ஸோ இதில் எந்த ரிஸ்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபரி பணத்தெல்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த நிறுவனம். வெறும் பாண்ட்ஸில் மட்டும் பணத்தை போடலை, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லேயும் பணம் போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா, அந்த ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு எக்கச்சக்க லாபம் கிடைக்கும், அது நிறுவன மதிப்பை வேகமாக அதிகரிக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஸ்டார்ட் அப் எல்லாம் காசை இவங்கள்ட்ட கொடுக்குறான், எங்கிட்ட சும்மா தானே இருக்குது நீ வச்சுக்கன்னு. இவன் அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு ஸ்டார்ட் அப்பில் போடுறான், போட்டு எக்கச்சக்க காசு பார்க்குறான். அதுக்கு நம்ம ஊர்லேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இவங்க இதை செஞ்சதுக்கு, அதுதான் பேடிஎம். பேடிஎம்மில் $1.75 மில்லியன், இன்றைய மதிப்பில் ஒரு 14 கோடி வச்சுங்களேன். அந்த பணத்தை பேடிஎம்மில் போட்டு வித்துட்டு லாபத்தை பார்த்த வெகு சிலரில் இவங்க ஒருத்தங்க. அதுவும் பேடிஎம் முதல்ல பணம் ரைஸ் பண்ணும்போது இவங்க காசு கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, இப்படித்தான் வளரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஷார்ப்பும் கூட. அந்த காலகட்டத்தில் இவங்க செஞ்சது எதையும் நம்ம அந்த பீரியடில் தப்புன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு பேங்க், அதுவும் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பேங்க், இப்படி ஒரு சம்பவத்தில் சிக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பேங்கிங்கில் 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, அசட் லைபிலிட்டி மிஸ்மேட்ச் என்று ஒன்று ஏற்படக்கூடாது. எப்போ நீங்கள் பணத்தை கொடுக்கணுமோ உங்களுடைய டெபாசிட் இருக்கு, அப்போ உங்களால் ஒரு சொத்தை விற்று கொடுக்க முடியணும். ஸோ எப்போவுமே அந்த சொத்துக்களை எளிதில் விற்கக்கூடிய சொத்துக்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் விற்க போகும்போது அந்த சொத்து மதிப்பை இழந்திருக்கக்கூடாது. இதுதான் பேங்கிங்கில் ரொம்ப முக்கியம். இந்த சிலிகான் வேலி பேங்க்கில் நடந்தது என்னன்னா, எப்படி எங்ககிட்ட பணம் சும்மா தானே இருக்குது நீங்கள் வச்சுக்கங்கன்னு அவங்க தலையில் பணத்தை வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் ஒரே நாள் ஒரு வீடியோ கால் போட்டு எல்லா காசையும் எடுத்தாங்க. இப்படி ஒரே நாளில் எடுக்க போனால் இவங்க என்ன ஆவாங்க, மார்க்கெட்டுக்கு போய் சொத்துக்களை விற்க ட்ரை பண்ணுவாங்க. இடையில என்ன நடந்தது, யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0லேருந்து 4.75 வரைக்கும் அதிகரிச்சிருச்சு. இவங்க வச்சிருக்கிறதோ 1.75% ரிட்டர்ன் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாண்டினுடைய மதிப்பு குறைந்து விட்டது. ஸோ லாஸ் வந்துருச்சு. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் 10 வருஷம் கழிச்சு ஃபுல் வேல்யூ வந்துடும். ஆனால் இன்னைக்கு பே பண்ணமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேற வழி இல்லாமல் இந்த சொத்துக்களை நஷ்டத்துக்கு விற்கணும். எவ்வளோ நஷ்டம் பண்ணாங்க, $1.9 பில்லியன் நஷ்டம் அடைகிறாங்க. இந்த நஷ்டத்தை கவர் பண்ணுறதுக்கு
நாங்கள் ஈக்விட்டி ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு சொல்கிறாங்க. சொன்ன மறுநாள் என்ன நடக்குதுன்னா இன்னும் நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு கம்பெனிக்காரன் எல்லாரும் போய் என் காசை திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க. ஒரே நாளில் அந்த வங்கி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சம்பவம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, தேவையில்லாத பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வேறு வழி இல்லாமல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க. இந்த பாண்ட்ஸ் சேஃப் பாண்ட்ஸ் ஆனால் நிச்சயமாக சேஃப் பாண்ட்ஸ் தான். ஆனால் இவங்க வட்டி விகிதம் இவ்வளவு கூடுன்னு எதிர்பார்க்கல. அதனால் அந்த பாண்ட்ஸில் அவங்களுக்கு நஷ்டம் வந்துடுது. இந்த நஷ்டம் பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி பணம் தேவைன்னா நிச்சயமாக அது லாஸ் ஆஃப் கேபிட்டல் ஆகிடும். பண தேவையை யார் பணம் கொடுத்தானோ அவனே உருவாக்கிடுறான். எப்படின்னா என் கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்குறான். எல்லார் காசையும் திருப்பி கொடுக்க ஒரே நாளில் எந்த வங்கியாலையும் முடியாது. இந்த வங்கியும் அதுக்கு விதிவிலக்கல்ல. ஸோ கொடுத்த காசை திருப்பி கேட்டு தான் இந்த சம்பவமே அவங்க மேலே அரங்கேறி இருக்கு. இது நடந்த உடனே என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே டெக்னாலஜிக்கல் பேங்க் தானே, ஒரே செகண்டில் எடுத்துடலான்னு போய் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜி என்பதே அவங்களுக்கு ஒரு டிராபேக் ஆகிடுது. சிஸ்டமை மூடிடுறாங்க. இன்னும் பேனிக் அதிகரிக்குது. மொத்தம் 48 மணி நேரத்தில் இந்த வங்கியினுடைய கதையே முடிஞ்சிருது. இதில் வேடிக்கை என்னென்னா, சில வாரங்கள் முன்னாடி இந்த வங்கிக்கு ஒரு அவார்டே கிடச்சிருக்கு. எப்போ யாருக்கு என்ன விபத்து நடக்கும்ன்றதை யாருமே சொல்ல முடியாது. நிஜ வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஃபைனான்ஷியல் வேர்ல்ட்லையும் சொல்ல முடியாது. இந்த வங்கிக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவம் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் அவங்க மேலே அதிக நம்பிக்கை வச்சதுனால உருவாக்கப்பட்டு, அந்த நம்பிக்கையை அவங்க திருப்பி எடுத்துக்கிட்டதுனால பூதாகரமானது. இது எந்த வங்கிக்கு வேணால் நடக்கலாம். ஸோ இந்த வங்கி ஒன்றும் பெருசாக ஒரு தப்பு செஞ்சுருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரே நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுக்குறோன்னா, அவங்க அந்த சொத்துக்களை விற்று கொடுத்தாக்கா ஷேர் ஹோல்டருடைய பணம் காணாமல் போயிடும். ஸோ பங்குதாரர்களுடைய நிறுவன மதிப்பு இன்னைக்கு 0. இப்போ நீங்கள் இந்தியாவில் நடந்த பேங்கிங் கொலாப்ஸ் எல்லாம் நினச்சி பாருங்கள். பணத்தை திருப்பி கேட்காமலேயே அந்த நிலைமை வந்தது அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அப்போது சொத்துக்களை சரியாக கையாளவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா லைபிலிட்டி ஒரு நிதி நிறுவனத்துக்கு பர்மனெண்ட். நீங்கள் எப்போவும் கடனில் தான் இருப்பீங்க, யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ண வேண்டியது உங்களுடைய முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது நிறுவனம் கொலாப்ஸ் ஆகிடும். நான் 2 பாயிண்ட்டை பற்றி சொன்னேன். ஒன்று அசட் லைபிலிட்டி மிஸ்பேக்ட், ரெண்டாவது நோஷனல் லாஸ் இன் போர்ட்ஃபோலியோ பிகமிங் ரியல் லாஸ். இது நடக்கவே கூடாது, ஆனால் அது நடந்தது இந்த பேங்க்கில். அதனால தான் இந்த பேங்க்கு கவுந்துருச்சு. இன்னைக்கு இந்த பேங்க் கவுந்த உடனே எல்லாருடைய பயம் என்னவாக இருந்தது? என்டையர் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் இருக்கிற கம்பெனிஸினுடைய உபரி பணம் இங்கே இருக்குது. எந்த கம்பெனியை பார்த்தாலும் அங்கே பணம் வச்சுருக்கேன்றான். இன்ஃபேக்ட் சென்னையில் இருக்கக்கூடிய சாஸ் கம்பெனிஸ் அவங்க அமெரிக்கன் சப்சிடரி பணத்தை இந்த பேங்க்கில் வச்சுருந்தாங்க. நசாரா டெக்னாலஜிஸ்ன்ற என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனி அவங்களுடைய 2 சப்சிடரிஸோட 64 கோடி ரூபா பணத்தை இந்த பேங்க்கில் வச்சுருந்தாங்க. நீ எத்தனையோ பேர் வச்சுருந்துருப்பாங்க, இது வரைக்கும் தகவல்கள் வெளியே வரல, அடுத்த ஒரு வாரத்தில் வரும். ஸோ எல்லாருக்கும் இந்த வீக்கெண்டு ஒரு லப்டப் வீக்கெண்டாக இருந்து என்ன ஆகும்னு தெரியாமல். ஆனால் திங்கள் காலையில் யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா, டெபாசிட்டர் பணத்தை திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சொத்துக்களை அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அவங்களுடைய ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் வழியாக அதை ஹோல்டு பண்ணி மதிப்பு கூடும்போது திருப்பி அந்த பணத்தை ரிகவர் பண்ணிடுவாங்க. இடைப்பட்ட காலத்தில் டெபாசிட்டர் பாதுகாக்கப்படுகிறார். இதனால் என்ன நடக்கும்னா, மற்ற சின்ன பேங்க்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் ஆகும். ஏன்னா எல்லா பேங்க்லேயும் போய் காசை திருப்பி கேட்டால் யாராலையும் கொடுக்க முடியாது. எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு லாஸ் இருக்குது பாண்ட் போர்ட்ஃபோலியோவில். ஏன்னா வட்டி விகிதம் இந்த மாதிரி கூடும்போது நிச்சயமாக நஷ்டம் இருக்கும் போர்ட்ஃபோலியோவில். அந்த நஷ்டத்துலேருந்து மீள்வதற்கு என்ன நடக்க வேண்டும்னா, மறுபடியும் வட்டி விகிதம் குறைய வேண்டும். குறைஞ்சாக்கா அந்த லாஸ் போயிடும். அது வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிக்கணும். இன்னும் நிறைய நிறுவனங்கள் இப்படி தாக்கு பிடிக்க முடியாமல் கவுந்தாக்கா அது இன்னும் பெரிய பொருளாதார பிரச்சனை ஆகுன்றதை அமெரிக்கன் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி ஓவர் நைட் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க. இதை இப்படித்தான் செஞ்சாகணும். இந்தியாவில் இது புதுசே கிடையாது. ஒவ்வொரு வாட்டி பேங்க் கிரைசிஸ் வரும்போதும் ரிசர்வ் வங்கி குயிக்காக உள்ளே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு டெபாசிட்டர் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை போக்கிடுவாங்க. ஷேர் ஹோல்டருடைய பணம் போயிடும். இதுதான் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் படி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எங்கே? சிலிகான் வேலி பேங்க்கில். இந்தியாவில் இது புதுசே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். யாருமே எங்கேயுமே பணத்தை கொடுக்கும்போது என்ன பார்க்கணும்? இந்த பணத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான் பேங்க் அப்படின்னு பார்க்கணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற இடம் சேஃபா அப்படின்னு பார்க்கணும். என் பணத்தை கேட்டால் இவனால் உடனே கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும்.
என்ன மாதிரி மற்றவங்கலாம் கொடுத்துருக்காங்களே அவங்களும் பணத்தை திருப்பி கேட்பாங்களா, அந்த ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் கிட்ட ரிட்டைலினுடைய பணம் இருக்கும், அவங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படாது. நிறைய பேர் அங்கே பணத்தை சும்மா தான் வச்சுருப்பாங்க, திருப்பி கேட்க மாட்டாங்க. ஆனால் கார்ப்பரேட் கிட்ட மட்டுமே கடன் வாங்கின இந்த பேங்க்கு கிட்ட பணம் எல்லாரும் எப்போ வேணால் கேட்கலாங்கிறத யாருமே கவனிக்கல. அவங்களுக்கு இது டெக்னாலஜிக்கலி ஈஸியாக இருக்குது அப்படின்ற ஒரே குறிக்கோள், ஒரே காரணம் கொண்டு எல்லாருமே அவங்க பணத்தை கொண்டு போய் போட்டாங்க. ஸோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபர்ம்ஸ், அவங்க பணம் போட்டிருக்கிற நிறுவனங்கள், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபர்ம்ஸினுடைய பார்ட்னர்ஸ், அவங்க பணம் போட்டிருக்கிற நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள், அவங்களுடைய எம்ப்ளாயி அக்கௌண்ட்டு, சேலரி அக்கௌண்ட்டு, இது எல்லாமே இந்த பேங்க்கில் இருக்குது. வர மாதம் சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்தது. இப்படி ஓவராலாக பேனிக் ஏற்பட்டு தான் இந்த வீக்கெண்டை நம்ம கடந்து வந்தோம். மண்டே மார்னிங் இந்த ப்ராப்ளமை அமெரிக்கா சால்வ் பண்ணியிருக்கு. இது பாராட்டுக்கு உரியது. ஏன்னா இதுதான் கரெக்ட் அப்ரோச், இப்படி தான் எடுக்கணும். ஆனாலும் இது மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம யாரோட பேங்க் பண்ணாலும் அவங்க பணம் எங்கேருந்து வருது, அவங்க அந்த பணத்தை எங்கே வைக்கிறாங்க, அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் பண்ண க்ரியேட் பண்ணுறாங்களா அல்லது ஃபீ பேஸ்ட் இன்கம் உருவாக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்களா, எங்கேருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா நேரத்துலையும் பார்க்கணும், தொடர்ந்து கண்காணிக்கணும். அப்படி பண்ணலன்னா நமக்கு மறுபடியும் எஸ் பேங்க், எல்விபி மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அப்படி நடக்காமல் இருக்கணும்னா இன்வெஸ்டர்ஸ் இன்னும் விஜிலண்ட்டாக இருக்கணும். நீங்கள் டெபாசிட் போட்டாலும் சரி, பங்கு வாங்கினாலும் சரி, நிதி நிறுவனம் அது என்ன செய்யுதுங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணி நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதலீடோடு பயணித்தால் உங்களுடைய பயணம் ஒரு சேஃபான பயணமாக உறுதியாக அமையும். அப்படிப்பட்ட பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.